ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் அக்ரகதியில் இருக்கார். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 10ல், அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நல்லது நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக நான் ஒரு பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணலாம். அல்லது என்னுடைய பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நல்ல ஒரு தொழில் முனைவராக வரணும் அப்படின்னு பிரியப்படுறீங்கிறவங்களாம் இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 10ல் சனி சுக்கிரன் அரசாங்கத்தால் நன்மை முதலே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன். இந்த வாய்ப்புகள் இதெல்லாம் பயன்படுத்திக்கங்க, ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, நல்ல நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க, ஃபினான்சியலாக நல்லாயிருக்கு. நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக யாரெல்லாம் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பீங்களோ நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும். என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். வேலை இல்லைங்கிற சூழ்நிலையே இருக்காது. யாரும் பெருசாக சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் இல்லை. வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். கடந்த காலங்களில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணதுக்கு ரெக்கக்னைஸ் இல்லாமல் இருக்கலாம். இந்த வாரம் அதற்கான அங்கீகாரம், அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பாஸ் உங்களுக்கு அல்லது உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் அந்நிய பாஷை பேசக்கூடியவங்க, அந்நிய மொழி பேசக்கூடிய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை கும்பிட்டு வாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரருடைய வழிபாடு பண்ணுங்கள். நல்ல மாற்றம் ஏற்படும்.